கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றியடைய வைத்த நீலகிரி மக்கள் ஆராசா அவர்கள் 2024ஆம் ஆண்டுதான் நீலகிரி மக்களுக்கு மீண்டும் தன்னை வெற்றியடைய வையுங்கள் என்று பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் உங்களது முகத்தையே நாங்கள் பார்க்கவில்லை. எங்களது தொகுதியில் நீங்கள் என்ன நல்லது செய்திருக்கிறீர்கள் என்பதை மக்கள் நேரடியாகவே கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு பதில்களை கூறத் திணறிய ஆராசா அவர்கள் பிஜேபியின் ஆட்கள் என்று கூறி அவர்கள் மீது வெளிநடப்பு செய்ய வைத்திருக்கிறார். இது ஒன்றும் நாடாளுமன்றம் கிடையாது. ரோடு என்று கூட பார்க்காமல், எங்கு நின்று பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் வெளிநடப்பு செய்யுங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசுவது போல் பேசியுள்ளார். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. நீங்கள் இனி நமது தொகுதியில் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது என்றும், நாங்கள் முழுமையாக பாஜகவிற்கு தான் ஆதரவு தெரிவிப்போம் என்றும், இந்த மக்களவைத் தொகுதியில் நிச்சயமாக பாஜகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய எல். முருகன் அவர்களைத்தான் நாங்கள் வெற்றியடையச் செய்வோம் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராஜா அவர்கள் 2 முறை நீலகிரியில் வெற்றியடைந்தாலும் நிச்சயமாக இந்த முறை வெற்றியடைவதற்கு மிக மிக கடினம் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் பிரைமுடன்.